திமுகவிடம் பேசி இபிஎஸ் வந்து ஆட்சி அமைக்க முடிவு பண்ணியிருக்காரு, அப்படி இருந்துச்சு, அதை வந்து நாங்கள்லாம் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு. குடிகாரன், பதவி மோகம், சேர்த்து வச்ச பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் சிவி சண்முகம் சொல்கிற ஒரு மாபெரும் பொய். ஒவ்வொரு தொகுதியாக உங்கள் தொகுதிக்கும் 2 தடவை 3 தடவை வந்து உங்களுக்கு வெற்றி வாகை தேடி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அந்த நன்றி மறந்தவங்கள உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை, உங்களை திருட்டுத்தனத்தை உள்ளுக்கு வச்சுக்கினே அவர் மேலே அம்பு பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி இருக்காதீங்க. ஐயோ நம்ம தொண்டர்கள் நம்ம மேலே பழி போட்டுற போகிறாங்கன்ற பயமா? சார், இப்போ திமுகவிடம் பேசி இபிஎஸ் வந்து ஆட்சி அமைக்க முடிவு பண்ணியிருக்காரு, அப்படி இருந்துச்சு, அதை வந்து நாங்கள்லாம் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? குடிகாரன், பதவி மோகம், சேர்த்து வச்ச பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் சிவி சண்முகம் சொல்கிற ஒரு மாபெரும் பொய். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்றது சின்ன குழந்தை கூட தெரியும். அதிமுக தொண்டனுக்கு தெரியும், அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு. இது எப்போவுமே தேவையில்லாத பேச்சை ஒன்று பேசியிருக்காரு சிவி சண்முகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மறுப்பு அறிக்கை வந்து திமுகவோட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆர்எஸ் பாரதி செய்தி தொடர்பாளர் அவர் மறுப்பு அறிக்கை விட்டுருக்கார். நீங்கள் உடச்சிக்கிட்டு போகிறதுக்கு எங்களை ஏன்டா பகடக்காயா ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுப்பு அறிக்கை கொடுத்துருக்கார். இது தவறான தகவல். தன்னுடைய பணத்தை பாதுகாக்கவும், தனக்கு பதவி ஆசையை, எப்பவுமே பதவியில் இருக்கணுன்றது சிவி சண்முகத்துக்கு இல்லைன்னா பாருங்கள், 2020 மேல் சபை உறுப்பினர், அதாவது பாராளுமன்றத்தில் வாங்கிட்டு இப்போ வந்து சட்டமன்ற எலெக்ஷன் வந்தோடனே அப்போ ஒரு மேல் சபை நடுவில் எம்எல்ஏ வந்தோடனே அதை கலைச்சான். அதுக்கப்புறம் இப்போ மேல் சபை பொறுப்பு வாங்கிட்டு இப்போது எம்எல்ஏவில் ஜெயித்தவுடனே அதை ரிசைன் பண்ணான். 36 எம்எல்ஏக்களோட பரிந்துரைடா அது வேறு யாருக்குன்னா இருந்தால் பாராளுமன்றம், டெல்லி பாராளுமன்றத்தில் நம்ம கட்சி செயல்பட்டு இருக்குன்ற ஒரு அங்கீகாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கொலைச்சவன் நீ. நீங்கள் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சாபக்கேடு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 234 இல்லை 468 தொகுதி சுத்தனா மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக உங்கள் தொகுதிக்கும் 2 தடவை 3 தடவை வந்து உங்களுக்கு வெற்றி வாகை தேடி கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமி தான். அந்த நன்றி மறந்தவங்கள வேறு என்னென்னமோ வாயில் கெட்ட வார்த்தையெல்லாம் வருதுங்க. உங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லையாடா? உங்களுடைய வெற்றியை தீர்மானித்தது எடப்பாடி பழனிசாமி. அவருடைய சொந்த மாவட்டத்தில் 9 தொகுதியை ஜெயிச்சு கொடுத்துருக்குற 10 தொகுதியில். ஏண்டா நீங்கள் பக்கத்து தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணீங்களா, இல்லை தமிழ்நாடு முழுக்க வந்தீங்களா? எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், இந்த விராலிமலை விஜயபாஸ்கராக இருக்கட்டும், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், உங்கள் மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி, ஆளுக்கு 2 தொகுதி ஜெயிச்சு நீங்கள் ஏன்னா நீங்கள் அமைச்சர்கள், பணம் படைத்தவர்கள். இதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா அங்கீகாரமுள்ள எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்திருக்கும். திமுகவே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1,32,00,000 பேருக்கு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அந்த அதாவது தேர்தல் நெருக்கமான டைமில் 5,000 ரூபாய் கொடுத்தது. ஜனவரி கடந்த மாதம், இந்த வருடம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுத்தது. ஒவ்வொரு தொகுதியிலையும் பணத்தை அள்ளி வீசி வாக்காளர்களுக்கு கொடுத்தது. இப்படிப்பட்ட வெற்றி தான் தாவேக்காவும் கொடுத்துருக்கு. வெற்றி சாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சில்ல. 1,54,00,000 ஓட்டு திமுக வாங்கியிருக்கானா, இந்த பணத்துக்காக கொடுத்த ஓட்டு அது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. 1,34,00,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் இது உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி.
இதை வந்து யாருமே மறுத்து பேசவே கூடாது. அப்படி உங்கள் பணத்தை பாதுகாக்க நீங்கள் போகிறீங்கன்னா அவரை குறை சொல்லாமல் போங்க. இல்லையா, அவர் தேடி கொடுத்த வெற்றி எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு போங்க, கட்சி மாறுங்க. இதுக்கு வந்து மேல் சாயம் பூசக்கூடாது. சார், அரசியலுக்கு வந்தவங்க எல்லாமே ஒரு பதவிக்காக தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதையும் சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு சார். பதவி உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி யாரும் அரசியலுக்கு வரதில்லை. தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். அம்மா கூட 2 தொகுதி வந்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் போராடணும். இவர் தனித்து நின்ற நம்ம போன சட்டமன்ற தேர்தலில் 76 சீட்டோ என்னமோ வந்திருக்கார், ரைட்? இப்போ 47 சீட்டு கூட்டணியுடைய சேர்த்தா 53%, 53 சீட்டு. சாதாரண உழைப்பா? இதுக்குள்ளே எவ்வளோ எதிர்ப்பு! உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை, உங்களை திருட்டுத்தனத்தை உள்ளுக்கு வச்சுக்கினே அவர் மேலே அம்பு பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்க. அதையும் சமாளித்து இத்தனை எதிர்ப்புகளையும் சேர்த்து அவர் போராடி இந்த வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு. இதுவே வெற்றி அதிமுகவுக்கு. தேஞ்சி போயில்லை, நமக்கு வேண்டிய ஓட்டு கிடைச்சிருக்கு. இதுதான் சொன்ன, திமுக இப்படி வாங்குச்சு, தாவேக்கா வந்து ரசிப்பு, கவர்ச்சி, பொய்யான செயல்படுத்த முடியாத வாக்குறுதி, பணம், இப்படியெல்லாம் வந்த வெற்றி அது. இதை ஆனால் நேர்மையான வெற்றின்னு பார்க்கும்போது மக்கள் நினச்சி பார்க்கணும். நேர்மையான வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இதை உறுதியாக சொல்லலாம் சார். இப்போ சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை வந்து கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படிப்பா நீ போய் இப்போ தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் எல்லாம் தான் கூட இருந்தீங்க. பன்னீர்செல்வம் தான் சசிகலாவையும் டிடி தினகரனையும் கட்சியை விட்டு எடுத்ததுக்கு மூட காரணமாக இருந்தது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன திரும்பவும் சசிகலா முளைச்சிக்கிட்டாங்க? இப்போ என்னன்னு கேட்டால் எஸ்பி வேலுமணிக்கு ஞானோதயம் பிறந்திருக்குதா? சசிகலாவை சேர்க்கணும். டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து கூட்டணி இருந்தானே போட்டிடுறாரு. அவரை பற்றி நீ பேச வேணாம். எஸ்பி வேலுமணிக்கு சொல்கிறது சசிகலாவை சேர்க்கணும்னு நீ சொல்ல வேணாம். அது குடும்ப கட்சியாக மாறிட போகுது அப்படின்றதுக்காக தான் போராட்ட குணத்தோட போராடி இந்த கட்சியை மீட்டு இந்த 10 வருஷமாக தொண்டர்களையும் கட்சிக்காரங்களையும் பொறுப்பாளர்களையும் வழி நடத்திட்டு வர்றாரு எங்கள் எடப்பாடி பழனிசாமி. உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவர் இந்த இயக்கத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. இதை யாரும் மறுக்கவே முடியாது. தொண்டர்கள் நாங்கள் நன்றியோடு தான் இருக்கோம் அவர்கிட்ட. உங்கள் பம்மாத்து வேலை, பல்ட்டி அடிக்கிற வேலை, இதெல்லாம் இங்கே தேவையில்லை. எஸ்பி வேலுமணி அவர்களே, அதிமுக எம்எல்ஏ ஒரு 47 பேர்கிட்ட சைன் வாங்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்ற தலைவராக வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அதுக்கு வந்து சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு, தைரியம் இருந்தால் அதை காமிங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அந்த ஆதாரத்தை காட்ட முடியுமா அப்படின்னு. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? எடப்பாடி பழனிசாமி தைரியம் உனக்கு வெளிப்படையாக காட்டணுன்றதில் அவசியம்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. நீ தான் அடுத்த கட்சிக்கு எங்கள் கட்சி பொதுச் செயலாளரை மீறி அடுத்த கட்சிக்கு நீ ஆதரவு அளிச்சிட்டு வரும்போது எங்கள் தைரியத்தை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது. என்ன, அவர் வந்து உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் நம்புகிறோம். தொண்டர்கள் தான் அந்த கட்சிக்கு ஆணி வேறு. தொண்டர்கள் நாங்கள் நம்பும்போது நீ என்ன, நீ ஒரு மனுஷன் குடிகாரன் என்ன 24 நேரம் தண்ணினையே மிதக்கிற நீ எங்கள் எடப்பாடியாரை பற்றி பொதுச் செயலாளரை பற்றி விமர்சனம் வைக்காத. எங்களுக்கு தெரியும். அது 47 பேரும் மகாபலிபுரத்துலேருந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அதை கொண்டு வந்து இங்கே சபாநாயகர்கிட்ட கொடுத்து அதெல்லாம் நீ உனக்கு வேணும்னா சபாநாயகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. என்ன, அவரை வந்து நீ வந்து நீ ஆர்டர் போடக்கூடாது. உனக்கு இனிமேல் இங்கே கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் உனக்கு பெரிய மரியாதை இனிமேல் இங்கே கிடைக்காது. இதோடு நீங்கள் அடக்கி வாசிக்கணும். சார், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், நீங்கள் அனைவரும் அமைச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆசை வார்த்தை கூறினதாகவும் சிவி சண்முகம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சார். இருக்கிறதே கூட்டணியோடு சேர்த்து 53. நான் முதலமைச்சர் ஆகிடுமே, நீங்கள் எல்லாம் அமைச்சராகும் சொல்கிறது அவர் என்ன முட்டாளா? 468 தொகுதியை ஊரை சுற்றி ஒரு வருஷமாக
பொதுமக்கள்கிட்ட போராடி மக்கள் வெள்ளத்தில் நீதி வந்து இத்தனை தொகுதி ஜெயிச்சு கொடுத்துருக்கிறவருக்கு மூளை கிடையாது, நீ மட்டும் சிறப்பான மூளையை வச்சுங்கிறியா? என்ன அர்த்தம் சிவி சண்முகம்? உன் மாவட்டத்தில் ஒரு தொகுதி ஜெயிச்சு கொடுக்க உனக்கு வக்கு இல்லைன்னு சொல்கிறேன். எஸ்பி வேலுமணிக்கு வக்கு இல்லை, விஜயபாஸ்கருக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் வைக்கும் இல்லை, சி பாஸ்கருக்கு இது இல்லை, எம்சி சம்பத்துக்கு வக்கு இல்லை. அமைச்சர்களாக இருந்த நீங்கள் அந்த மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சு கொடுக்க வக்கு இல்லைன்னா என்னமோ இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் போயிட்டீங்களா அதோடு விட்டுடுங்க. எங்கள் கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம். புரட்சி தலைவர் போட்ட வித்து அதிமுக. அந்த கழகத்தை கடந்த 35 ஆண்டுகளாக கட்டி காத்தது புரட்சி தலைவி அம்மா. இந்த இயக்கத்தால் உங்களுக்கு பெயர், புகழ், பணம் எல்லாம் கிடைச்சிதா? அந்த பணத்தை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கு வேறு கட்சிக்கு போகிறீங்களா? அதிமுக விட்டுடுங்கடா. ஒழுங்காக இப்போ இம்சை கொடுக்காம விட்டுடுங்க. இந்த கழகத்தை அழிக்க நினைக்காதீங்க. என்ன, அவருடைய உழைப்பை குறைச்சி எடை போடாதீங்க. இது தொண்டர்களை அதிகப்படியான கோபத்தை ஏற்படுத்தும். இதுதான் உண்மை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பொழுது தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன்னு வந்து அவங்க கூறுவாங்களாம். ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த தைரியம் இருக்கா அவருக்கு? அம்மா மாதிரி சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா அப்படின்னு, ஆளுமை இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சிவி சண்முகம். சிவி சண்முகத்துக்கு வேலை கிடையாது. பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கணும், கூட குடிச்சிக்கிட்டே இருக்கணும், பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற சிவி சண்முகம் அம்மாவோட புரட்சி தலைவரோட யாரிடம் ஒப்பிட முடியாது, யாரையுமே. நான் உங்களை தான் கேட்குறேனே, உங்கள் மாவட்டத்திலே நீங்கள் பெரிய ஆளுங்க தானே, உங்களுக்கும் ஓட்டு வாங்கி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பக்கத்து தொகுதியை, மாவட்டத்தில் இருக்கிற பக்கத்து தொகுதியை நீங்கள் வெற்றி பெற வைக்க முடியல, அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன, தோல்வின்றதே கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு தோல்விக்கு அவர் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். என்ன இருக்குது? நீங்களாம் என்ன பண்ணீங்க? உங்களுடைய பங்களிப்பு தான் என்ன? இன்றைக்கி வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி தாவேக்கா கிட்ட போய் மந்திரி பதவிக்காக தன்னுடைய பணத்துக்காக ஓடிட்டீங்களே, அதுவா? அதிமுக தொண்டர்கள்லாம் இல்லை, நீங்கள் ஜெயிச்சிங்களே அந்த தொகுதிக்கெல்லாம் போயிட்டு நான் இந்த மாதிரி ரெட்டை இலையில் ஜெயிச்சிட்டோமா அதிமுகன்ற கட்சியில், நான் இப்போ வந்து தாவேக்காவுக்கு போய் ஆதரவு தெரிவிக்க போகிறேன், உங்கள் கருத்தெல்லாம் சொல்லி கேட்டிங்களா அந்த தொகுதி மக்களை? அதுக்கப்புறம் போய் சேர்ந்தீங்களா? தொகுதி பக்கம் போனால் அவங்கள பிஞ்சி போனதால் அடிப்பானுங்க. தொண்டர்களாக இருக்கட்டும், உனக்கு ஓட்டு போட்டவங்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே. நாங்கள் தாவேக்காவுக்கு போகிறோம், ரெட்டலை ஓட்டு போட்டவங்களே உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டு போகலான்னு வந்துடும் சொல்லு. அந்த தைரியம் உனக்கு இருக்குதா? நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து தப்பான செயலுங்க. அது அதிமுகவோட நோக்கமும் தாவேக்காவோட நோக்கமும் திமுக ஒழிக்கிறது தான். அதனால தான் நாங்கள் வந்து அந்த கட்சி அதுக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி அதையும் வந்து சிவி சண்முகம் கூறியிருக்காது. வேறு எந்த நோக்கமும் இல்லை, எங்களுக்கு பதவியெல்லாம் எங்களுக்கு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார்? மடைமாற்றம் செய்கிறியா சிவி சண்முகம்? இல்லை உன் கூட இருக்கிற வேலுமணியும் சரி, விஜயபாஸ்கரும் சரி, சம்பத்து, இப்படி நத்தம் விஸ்வநாதன் இப்படியெல்லாம் செய்கிறீங்களே, தொண்டர்களை மடைமாற்றுறீங்களா? இந்த வேலை வேணாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, செங்கோட்டையன் மாதிரி தாவேக்காவுக்கு ஓடி போயிட்டுருக்கணும். தாவேக்காவுக்கு ஓடி போயிடணும். இவருடைய தேர்தல் பிரச்சாரம், இந்த வியூகம், இதெல்லாம் பார்த்து நாம் நிச்சயம் ஆட்சி அமைச்சிடன்ற தன்னம்பிக்கையில் தான்டா இது வரைக்கும் இருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் இறங்கு முகம் இருக்கிறதால நீங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டீங்க. இதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு தாவேக்காவும் வந்து அதிமுகவும் திமுக என்ற எதிர்ப்பு இருந்தது. அதனால தான் நாங்கள் போய் அவருக்கு இந்த மடை மாற்ற வேலையெல்லாம் வேணாம். அப்படின்னா நீங்கள் முன்னாடியே போய் சேர்ந்துருக்கணும் இல்லையா? எம்எல்ஏ பதவியெல்லாம் நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள், மீண்டும் தேர்தலில் நின்று அங்கே போய் சேர்ந்துங்க. ஸோ இப்போ விஜய் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தில் வந்து மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கட்சியை வந்து விமர்சனம் பண்ணார் சார். இப்போ இந்த மற்றும் பலர் வந்து இந்த தொண்டர்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அதிமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க. இவ்வளவு விஜய் வந்து நம்மளை முதலமைச்சர் விஜய் வந்து பிரச்சாரத்தில் நம்மளை வந்து இவ்வளவு தரக்குறைவாக பேசுனாங்க, இப்போ இவங்க போய் சேர்ந்துருக்காங்க போது தொண்டர்கள் மனநிலை எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக அந்த மற்றும் பல நியூலாக இருந்தாங்களோ என்னமோ, ஆனால் எங்கள் இயக்கத்தை குறிப்பிட்டு செல்லும்போது தொண்டர்கள்லாம் கொதிச்சு போய் தான் இருந்தாங்க. அதுக்கு நிச்சயமாக தொண்டர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக, எங்கள் பொதுச் செயலாளருக்கு ஆதரவாக, எழுச்சி தமிழருக்கு ஆதரவாக
நாங்கள் நிச்சயமாக அவர் கூட தான் பக்கத்துணையாக இருப்போம். அதிமுக ஒன்றும் அழிஞ்சு போயிடல. எம்ஜிஆரோட தொண்டர்கள், புரட்சி தலைவி அம்மாவோட தொண்டர்கள், எடப்பாடியாரோட தொண்டர்கள் நாங்கள் நிச்சயமாக பக்கத்துணை இருந்து இந்த கட்சியை காப்பாற்றோம். எடப்பாடியாருக்கு பக்கத்துணையாக இருப்போம். மற்றும் பலரை உன் கூட வந்து சேர்றாங்க பார், அவங்கள வேணா சேர்த்துக்கோ. விஜய்க்கு சொல்லுது சார். இப்போ வந்து அதிமுக உடைக்கிறதுக்கு எங்களுக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி வந்து சொல்லியிருக்காரு சார். டேய், ஒரு நிலையில் நில்லுங்கடா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி இருக்காதீங்க. ஐயோ நம்ம தொண்டர்கள் நம்ம மேலே பழி போட்டுற போகிறாங்கன்ற பயமா? தொண்டர்கள் பழி போட்டுற போகிறாங்க நம்ம மேலே, நம்மளை ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்ற பயமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? போய் அந்த மாவட்டத்தில் போய் நீங்கள் நின்று ஜெயிச்ச தொகுதியில் போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட பொதுக்கூட்டம் போடுங்க. நாங்கள் தாவேக்காவுக்கு அதிமுகவை இல்லாமல் தாவேக்காவுக்கு போக போகிறோம், நாங்கள் உங்களை கேட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மக்கள் சம்மதிச்சா போங்க, இல்லைன்னா ரிசைன் பண்ணுங்கடா எம்எல்ஏ பதவியை.